ஹாய் நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா திருப்பரங்குன்றம் பக்கத்தில் இருக்க தென்பரங்குன்றம் போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம திருப்பரங்குன்றத்துக்கு இப்போ அவனியாபுரம் வழியாக போயிட்டு அப்படியே அந்த இன்னர் ரிங் ரோட்லேருந்து கனெக்ட் ஆக போகிறோம். நான் ஏன் சிட்டி வழியாக போகாமல் இந்த இன்னர் ரிங் ரோடு வழியாக வந்தேன் அப்படின்னா நம்ம ட்ராவல் பண்ணுற டயர்டே தெரியாது. அந்த அளவுக்கு நமக்கு ரெண்டு பக்கம் மரமும் நிழலும் இருக்கும். வாங்க நம்ம இப்போ சேர்ந்து பயணிப்போம். நம்ம இப்போ ஒரு வழியாக கோயில் பக்கத்தில் ரீச் ஆக போகிறோம். உள்ளே என்ட்ரி ஆகிறப்போ கல்யாண விநாயகர் இருப்பார். அவரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போகிறோம். திருப்பரங்குன்றம் பார்த்தீங்கன்னா அறுபடை முருகன் கோயிலில் முதல் படை வீடாக இருக்குது. ரொம்ப குறிப்பிடத்தக்கது. அதுவும் இல்லாமல் மதுரைக்கே உள்ள சிறப்பம்சம் என்ன அப்படின்னா 2 படை வீடு இங்கே இருக்குது. ஒன்று நம்ம படை வீடாக இருக்க திருப்பரங்குன்றம், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அழகர் கோயிலில் இருக்க பழமுதிர்ச்சோலை. அழகர் கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா அடிவாரத்தில் பெருமாள் இருப்பார். இதே திருப்பரங்குன்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மலைக்கு மேலே சிவன் இருப்பார். நம்ம திருப்பரங்குன்றத்துக்கு சிவகிரி அப்படின்ற ஒரு பேரும் ஸ்கண்டமலை அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது. ஸ்கண்டமலை அப்படின்னா கார்த்திகேயா இல்லை முருகா அப்படின்றது அர்த்தம். திருப்பரங்குன்றம் கோயிலிருந்து வெறும் 1/2 கிலோமீட்டரில் தான் லொக்கேட் ஆகிருக்கு இந்த சரவண பொய்கை. இந்த சரவண பொய்கை பார்த்தீங்க அப்படின்னா மலைக்கு பக்கத்தில் நல்லா பெருசாக லொக்கேட் ஆகிருக்கும். ப்ளஸ் அங்கே ஒரு கோயிலும் இருக்கும். இது ஒரு ரொம்ப பெரிய புனித ஸ்தலமாக தான் கருதப்படுது. இந்த சரவண பொய்கையில் மச்சமுனி சித்தர் அப்படின்றவர் வாழ்றதா கருதப்படுது. வரைக்கும் திருப்பரங்குன்றம் போயிட்டு இந்த மாதிரி பிளேஸை விசிட் பண்ணி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க உங்களுக்கு.